லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் காதலின் உயிர் நீயே பகுதி 22. நந்தினி கண்களில் தீ பறக்க நின்றிருந்தாள். வெளியில் வந்தவள் நந்தனை பார்த்துவிட்டு வந்தனாவிடம் திரும்பியவள் அவள் எதிர்பாராத தருணம் வந்தனாவின் கன்னத்தில் 4 அறைகள் கொடுத்தாள். நந்தனும் நந்தினியும் தங்களுடைய வாழ்வை வாழ தொடங்கியிருந்தார்கள். ஆனால் சுற்றி இருக்கும் கண்களுக்குத்தான் அதை பார்க்க பொறுக்கவில்லை. இதில் ஆகாஷ் என்ற ஒருவன் நந்தினியை சுற்றிய நினைவில் இருக்கிறான். அன்றிரவு ஆகாஷ் வெகு நேரம் மாடியில் உள்ள ஹாலில் அமர்ந்திருந்தான். அவனுக்கோ மனதுக்குள் பயம் உண்டானது. கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தான், தன் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து விடக்கூடாது என்று, அவர்களை பிரித்தே ஆக வேண்டும் என்று. பாவம், அந்த முட்டாளுக்கு தெரியவில்லை அவர்கள் இருவரும் கூடிய விரைவில் தங்கள் வாழ்வில் இணைய போகிறார்கள் என்று. அதுவும் ஆகாஷ் நந்தினியிடம் மாட்டிக்கொண்டு வாங்க போகும் அடிகளை நாம் பார்த்து ரசிக்கலாம். என்னது, நந்தினி அடிக்கப் போகிறாளா என்று நீங்கள் நினைப்பது எனக்கு கேட்கிறது. பெண் என்பவள் அமைதியானவள், அன்பானவள் மட்டுமல்ல. தனக்கு ஒரு ஆபத்து என்று வந்துவிட்டால் எந்த பெண்ணும் தன்னால் முயன்றவரை தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அதிலும் நந்தினி போல் அமைதியான பெண்கள் பத்ரகாளியாகவே மாறிவிடுவார்கள். எனக்கு இந்த கதையின் கதாநாயகியை ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் காட்ட விருப்பமில்லை. எனக்குள் இருக்கும் என் மனது என்னிடம் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கும். நாம் என்னதான் பெற்றவர்களிடமும் நம் கணவரிடமும் சேர்ந்து வாழ்ந்தாலும் நமக்கான சுதந்திரம் நம்மிடம் மட்டும்தான் இருக்கும். யாராவது என்னிடத்தில் உனக்கு நான் சுதந்திரம் கொடுக்கவில்லையா என்று கேட்டால் எனக்கு கோபம் வரும். நீ யார் எனக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு? என் சுதந்திரம் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று வாதாடுவேன். அதே போல் பெண்கள் எதற்காக அடங்கி போக வேண்டுமோ அதற்கு அடங்கி போக வேண்டும். எதற்கு அதிரடியாக இருக்க வேண்டுமோ அதற்கும் அதிரடியாக இருக்க வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாருடைய மனதையாவது நோகடித்திருந்தால் என்னை மன்னிக்கவும். அதே போல் என்னை போல் யாரெல்லாம் மனதுக்குள் நினைத்து நிஜத்திலும் அப்படி இருக்கிறீர்கள், கமெண்டில் பதிவு செய்யுங்கள் தோழிகளே. இனிமேல் அழுது அடி வாங்கிய நந்தினியை நாம் பார்க்க போவதில்லை. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படும் நந்தினியைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கஜலட்சுமி அன்று காலை நந்தன் வேலைக்கு கிளம்பி செல்லும் வரை அமைதி காத்தவர் நந்தன் கிளம்பி காரை ஸ்டார்ட் செய்தவுடன் அவர் பார்வை மேலே சென்றது. நந்தனுடைய இருப்பிடத்தை நோக்கியது. என்ன, இந்த வேலைக்காரிக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறி போச்சோ? அவனே கிளம்பி வெளியே போயிட்டான், இவ இன்னும் கீழே இறங்கி வராம இருக்கிறாள். மகாராணி நினைப்போ, இறுதி வர என்று அவள் மேலே சென்றாள். அப்போது வந்தனாவும் அவளுடைய அறையிலிருந்து வெளியில் வந்தாள். வந்தனாவோ கஜலட்சுமி வருவதை பார்த்து, என்ன அத்தை மேல வரீங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள். நீங்க எப்படா வந்தீங்க என்று தன் சின்ன மருமகளை கொஞ்சிக்கண்டே கேட்டாள். அத்தை, அவர் இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்கு, அதுக்கு அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொன்னார். அதான் நேத்து நைட்டு கிளம்பி வந்துட்டோம். நாங்க வந்த நேரம் நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால்தான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பாம உள்ள வந்துட்டோம். நான் கூட தூங்கிட்டேன் அத்தை. ஆகாஷ் தான் பாவம், நைட் விடிய விடிய லேப்டாப்ல வேலை செஞ்சு அப்படியே ஹாலிலேயே தூங்கிட்டார். விடியற் காலதான் உள்ள வந்து படுத்தார். இதோ இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறார் என்று சொன்னாள். கஜலட்சுமி தன் சின்ன மருமகளை நெட்டி விழித்தவர், ஏன் அத்தை என்ன பண்றீங்க என்று அவள் கேட்க, இல்ல வந்தனா, என் சின்ன பையன் இது வரைக்கும் இவ்வளவு பொறுப்பா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இப்ப உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பொறுப்பா மாறிட்டான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் உன்னாலதான் என்று பேசி தன் சின்ன மருமகளை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார். சரி அத்தை, நீங்க ஏன் இப்போ மேல வந்திருக்கீங்க, என்ன காரணம், அத முதல்ல சொல்லுங்க என்று கேட்டாள். எல்லாம் அந்த வேலைக்காரியை கூப்பிடத்தான் என்று கடுப்பாக சொன்னார். என்ன சொல்றீங்க, அவளே ஒரு புள்ள பூச்சி, அவளை 4 தட்டு தட்டி தலையில தட்டி உட்கார வைக்காம
அவளுக்காக நீங்க மாடி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னவள், இருங்க, நான் போய் அந்த வேலைக்காரிக்கு 4 அறை கொடுக்கிறேன் என்று நந்தனின் அறைவாசலில் நின்று கதவை தட்டினாள். யார் இது இப்ப ரூம் கதவை தட்டுறது என்று யோசித்துக் கொண்டே நந்தினி கதவின் அருகே வர வந்தாள். ஆனால் நந்தன் சொல்லியது நினைவிற்கு வந்தது. நீ இந்த ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது, யாருக்கும் வேலை செய்யக்கூடாது என்று சொன்னது. ஆனாலும் மனது ஏனோ சற்று தடுமாறியது. யார் என்று நந்தினி கேட்டாள். ஏய் வேலைக்காரி, என்ன திமிரா உனக்கு? யாருன்னு கேள்வி கேட்கிற? முதல்ல வெளியே வாடி. ஏன் மகாராணிக்கு வெற்றிலை பாக்கு வச்சு அழைத்தால்தான் வெளியில் வந்து வேலை செய்வீங்களா? நீதான் சமைக்கணும்னு உனக்கு தெரியாதா என்று பல்லை கடித்துக் கொண்டு பேசினாள். நந்தினி இதனால் வரை அவள் மேல் இருந்த பயம் சற்று குறைந்தது. தைரியமாக அவளிடம் பேசினாள். நான் சமைக்க வரமாட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே சமைத்து சாப்பிடுங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன அவர் யாருக்கும் வேலை செய்யக்கூடாதுன்னு, ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்று பதில் பேச நந்தனவிற்கோ கோபம் தலைக்கேறியது. ஏன், என்ன, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க இந்த வீட்டோட சின்ன மருமகள். ஏய், நான் உள்ள வந்தனா உன் கண்ணை ரெண்டும் பழுத்திடும், ஞாபகம் வச்சுக்க. முதல்ல வெள்ள வாடி என்று கோபத்தில் கத்தினாள். நந்தினிக்கு சற்று பயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். வந்தனாவிற்கு வந்ததே கோபம். இருடி, உள்ள வர என்று கதவை திறக்க போனாள். அதே நேரம் நந்தன் நந்தினிக்கு தினமும் பூ வீட்டிற்கே வரும் என்று சொன்னது நினைவுக்கு வர, ஆனால் அந்த பூஜை ரூம் ரெடி செய்து முருகன் படம் வைக்காமல் இருந்தது நினைவுக்கு வர, அப்போதே அதற்கான வேலைகளை செய்யும் ஆட்களை போன் செய்து வர செய்தவன் அவனும் காரை திருப்பிக் கொண்டு பூ வாங்கி கொண்டு வீட்டின் கேட்டிற்குள் நுழைந்திருந்தான். நந்தன் உள்ளே வருவது தெரியாமல் வந்தனா கத்திக் கொண்டிருக்க, அதே நேரம் கஜலட்சுமி வந்தனாவுடன் சேர்ந்து நந்தினியை திட்டிக் கொண்டு கதவை திறக்க சொல்ல, ஏய், என்ன உன் அழக வைத்து என் பையனை மயக்கி வச்சிருக்கியா? அந்த தைரியத்துலதான் நான் சொல்றத கேட்க மாட்டியா என்று அவள் கத்த, அதே நேரம் நந்தனம் மாடியில் இருந்து ஏறியவன் அவர்கள் பேசுவதை காதில் வாங்கிவிட்டான். அதற்குள் வந்தனாவும் வார்த்தைகளை அள்ளி தெளித்தாள். என் வீட்டுல வேலை செஞ்சு வேலைக்காரியா என் வீட்டுல சாப்பாடு இல்லாம கிடந்த உனக்கு இங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொழுப்பு ஏறி போச்சு. போய் திமிரா பேசிட்டு இருக்கியா? இருடி, நந்தன் மாமா வரட்டும். உனக்கு ஏற்கனவே நிறைய ஆண்களுடன் பழக்கம். அவர்களுடன் வெளியே சுற்றி உன் கற்பை இழந்து விட்டேன்னு சொல்லி உன்னையும் அவரையும் பிரிக்கிறேன்னு அவள் கூற, நந்தினிக்கு காதுகள் கூசியது. அன்றுதான் அவளுக்கு கோபம் எட்டி பார்த்தது. தன்னை வேறு ஏதாவது சொல்லி திட்டி இருந்தால் கூட பரவாயில்லை, இப்படி அசிங்கமாய் பேசினாலே இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது என்று நினைத்தவள் கதவை திறக்க அந்த கதவு திறக்கவில்லை. அங்கே வந்தனா பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த நந்தனுக்கு ரத்தம் கொதித்தது. வந்தனா என்று கத்தினான். கஜலட்சுமிக்கும் வந்தனாவிற்கும் சர்வமும் அடங்கியது. ரௌத்திரம் பொங்க கஜலட்சுமியையும் வந்தனாவையும் பார்த்தவன் அவர்கள் அருகில் வந்தான். அவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்தான். அப்போதுதான் அங்கிருந்த மர மண்டைகளுக்கு புரிந்தது, நந்தன் தான் டோரை லாக் செய்து சாவியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறான் என்று. வந்தனாவிற்கும் கஜலட்சுமிக்கும் வியர்த்து கொட்டியது நந்தனின் சத்தத்தில். வீட்டில் இருந்த அனைவரும் வெளியே வந்து மாடியை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். பாண்டியனோ பயந்து கொண்டே மாடி ஏறியவர், எதற்காக நந்தன் இப்படி கத்துகிறான்? இந்த கஜலட்சுமி என்ன செய்தாலோ என்று. ஆகாஷ் அண்ணனின் சத்தத்தில் ஆபீஸ்க்கு கிளம்பி கொண்டிருந்தவன் அடித்து பிடித்து வெளியே வந்தான். வந்தவன் கஜலட்சுமியும் வந்தனாவும் தன் அண்ணனை பயத்துடன் பார்த்து கொண்டிருப்பவர்களை வைத்தே யூகித்து விட்டான். இவர்கள் இருவரும் நந்தினியை ஏதோ தொந்தரவு செய்து விட்டார்கள் என்று. அதே நேரம்
கதவம் திறந்தது. உள்ளே இருந்த நந்தினி கண்களில் தீ பறக்க நின்றிருந்தாள். வெளியில் வந்தவள் நந்தனை பார்த்துவிட்டு வந்தனாவிடம் திரும்பியவள் அவள் எதிர்பாராத தருணம் வந்தனாவின் கன்னத்தில் 4 அறைகள் கொடுத்தாள். அவள் அப்படி அடிப்பாள் என்று எதிர்பாராத வந்தனா அவள் அடித்த அடியில் சற்று தள்ளாடினாள். அவள் என்னையே அடிக்கிறியா என்று அவள் கையை பிடிக்க அவள் கையை தடுத்து பிடித்து பின்னால் இருக்கினாள். வந்தனாவோ வலியில் அலறினாள். கஜலட்சுமிக்கு நந்தினியை கண்டு பயம் வந்தது. பூ மாதிரி இருந்தவள் இப்போ புயல் மாதிரி இருக்காளு என்று இருந்தும் அவள் தன்மானம் அவளை விடவில்லை. வந்தனா பாவம், நீ எதுக்கு இப்படி அவள் அடிக்கிறாய் என்று கேட்டாள். நீங்க யார் அதை கேட்க என்று நந்தன் கூற, நான் அவளோட மாமியார், நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க என்றாள். நீங்க யாருக்கு மாமியார் என்று நந்தன் கேள்வி கேட்க, இது என்னடா கேள்வி, இவங்க 2 பேருக்குமேனே நான் தான் மாமியார் என்றாள். அவளை நந்தினி உங்க மருமகளா ஏற்றுக்கொள்ளவில்லையே, அப்புறம் எப்படி நீங்க அவளுக்கு மாமியாராக முடியும் என்று கேட்டான். நான் இப்பவும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவளுக்கு நான் தான் மாமியார் என்றாள். ஆகாஷ் வந்தனாவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் தோன்றாமல் நந்தினியை பார்த்து, இவ என்ன இப்படி ஆக்ஷன் பிளாக்ல இறங்கிட்டா, ஒருவேளை நாமளும் அவளிடம் நெருங்கினால் நமக்கும் இதுதான் நிலைமையோ என்று எண்ணிக்கொண்டு தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தான். பாண்டியன் தான் ஓடி வந்து கெஞ்சினார். விடுமா, வந்தனாவை விட்டு விடு என்று கெஞ்சினார். அதற்குள் வந்தனாவிற்கு கை வலி எடுக்க கன்னத்தில் அவள் அரைந்ததில் கன்னம் எரிய கண்கள் கலங்கியது. அவளோ ஆகாஷ் அவளை காப்பாற்றுவான் என்று நினைத்தாள். ஆனால் அவன்தான் தன்னை மறந்து பயந்து நிற்கிறானே. ஆகாஷ், ஆகாஷ், இந்த வேலைக்காரிடமிருந்து என்னை காப்பாற்று என்ற கத்த அவன் சிலை போல் நின்றிருந்தான். ஏன் இனி ஒரு முறை என் நடத்தை பற்றி பேசுறதுக்கு வாய் இருக்காது. நான் உனக்கு அக்கா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். அப்புறம் இது ஒன்னும் உன் வீடு இல்ல, என் புருஷ வீடு. என்ன அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். நீ செஞ்ச அசிங்கம் எதையும் நான் இதுவரையும் வெளியே சொன்னது இல்ல. என்ன சொல்ல வச்சிடாத. என் கற்ப கலங்கப்படுத்த நினைத்த அடுத்த நொடி நீ இந்த பூமியில் இருக்க மாட்ட, பூமிக்கு உள்ளதான் இருப்ப என்று எச்சரித்தாள். என்ன மாமியார், ஓ உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதுல்ல. சாரி மேடம், உங்க பையனுக்கு நீங்க என்ன துரோகம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ பெருசா செஞ்சிருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் என்றவள், நீங்க ஆபீஸ் தானே போனீங்க, எதுக்கு டோரை பூட்டிட்டு போனீங்க? இனி இந்த நந்தினி எதுக்கும் எந்த பயமும் இல்லாம நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். சரி, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க என்று கேட்டாள். நந்தனிடமே இப்படி பேசுகிறாள் என்று அங்கிருந்த மொத்த குடும்பமும் வேலை செய்பவர்களும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தனர். நந்தன் என்ன பேச போகிறான் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடரும்.